சுவிஸ் தமிழ் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சுவிஸ் தமிழ் டிவி வலையொலி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. புத்தாண்டு தினத்திலே சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற ஒரு சோகமான சம்பவம் உலக ஊடகங்களிலும் சுவிட்சர்லாந்து ஊடகங்களிலும் தலைப்புச் செய்தியாக மாறிய அந்த சம்பவம் நாங்களும் நீங்களும் மறக்க முடியாத ஒரு கசப்பான அனுபவம். புத்தாண்டு தினத்தில் கிராண்ட் மொன்டானா பகுதியிலே இடம்பெற்ற மிக கொடிய தீ விபத்து தான் அது. பல்வேறு இளைஞர் யுவதிகளையும் பலிகொண்ட அந்த விபத்து சம்பவம் இன்னும் பேசுபொருளாக செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. கிராண்ட் மொன்டானா பகுதியில் புத்தாண்டு தினத்திலே ஏற்பட்ட அந்த விபத்து முக்கியமாக பல இளையவர்களை பலிகொண்டிருந்தது. உலகமே திரும்பி பார்த்த அந்த சோகமான சம்பவம் இன்று வரை சுவிட்சர்லாந்து வரலாற்றில் மறக்க முடியாத வடுக்களாக மாறியிருக்கிறது. குறிப்பிட்ட அந்த ஸ்கீ ரிசோர்ட் பகுதியை கடந்து செல்லுகின்ற தங்களுடைய உறவுகளின் இழப்பினை சந்தித்த குடும்பத்தினர் கண்கலங்காமல் செல்ல மாட்டார்கள். சுவிட்சர்லாந்திலே அண்மையில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. விபத்து இடம்பெற்ற அந்த இடத்தினை, அதாவது அந்த ஸ்கீ ரிசோர்ட் பகுதிக்கு முன்பாக ஒரு நினைவிடமாக மாற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய விவரங்களை இன்றைய காணொலியில் வழங்க இருக்கின்றேன். காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து உங்கள் உறவுகளுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சுவிட்சர்லாந்திலிருந்து 3 ஆண்டுகளாக சுவிஸ் தமிழர்களுக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கும் எமது ஊடக பயணத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ச்சியாக எமக்கு தேவை. எனவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த சுவிஸ் வாழ் தமிழர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து உங்களுடைய ஆதரவினை தாருங்கள். நிகழ்ச்சியின் முடிவில் இந்த செய்தி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க காணொளிக்குள் செல்லலாம். சுவிட்சர்லாந்தில் நன்மதிப்பை வென்ற மை நெக்ஸ்ட் லெவல் ஆர்கான் நிறுவனம் தமிழர்களுக்கு வழங்கும் சிறப்பு சலுகை. கொழும்பு 4 பம்பலப்பிட்டிய பகுதியில் உங்கள் கனவு லக்ஸரி அபார்ட்மெண்ட் இப்போதே வாங்குங்கள். அல்ட்ரா மாடர்ன் 2 and 3 பெட்ரூம் ரெசிடென்சஸ் 40 மில்லியன் இலங்கை ரூபாய் முதல், அதுவும் 0% இன்ட்ரெஸ்ட் வசதியுடன். ஸ்விம்மிங் பூல், மாடர்ன் ஜிம், EV சார்ஜிங், பிரைவேட் மீட்டிங் ஏரியாஸ். பம்பலப்பிட்டி பிள்ளையார் கோவிலுக்கு அருகாமையில். லிமிடெட் யூனிட்ஸ் மாத்திரமே. இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். சூலியம் 41787242 கடந்த ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டை மும்முரமாக சந்தோஷமாக குதூகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது அந்த ஸ்கீ ரிசோர்ட் பகுதி. அப்பொழுதுதான் அதிகாலை நேரம் அங்கு இடம்பெற்ற கேளிக்கை நிகழ்வுகளின் விளைவாக அந்த இடம் தீப்பற்றி எரிந்து பல உயிர்களை காவு கொள்ளும் ஒரு களமாக மாறுகிறது. ஜனவரி 1ஆம் தேதி இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்தார்கள். 115க்கும் மேற்பட்டோர் விழுப்பு அடைந்திருந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த பலர் இளைஞர் யுவதிகளாகவே இருந்திருக்கிறார்கள். அவர்களில் அதிகமானவர்கள் இறந்தும் இருக்கிறார்கள். மிகவும் வேதனைப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் 17 பேர் 16 வயதுக்கும் குறைவான இளைஞர்கள் யுவதிகள் என்பதுதான். வாழ வேண்டிய வயதில் தங்களுடைய குழந்தைகளை பலி கொடுத்த பெற்றோர்களது மனவேதனையை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடியவாறுதான் இருக்கிறது. அதுவும் இவ்வாறான ஒரு தீ விபத்தில் உடல் கருகி பலியாவது என்பது காலத்திற்கும் அளிக்க முடியாத மரண வேதனையை தந்துவிடுகிறது. சம்பவம் இடம்பெற்ற நேரத்திலே அந்த விடுதியிலே 100கணக்கான இளைஞர் யுவதிகள் கூடியிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இவ்வளவு உயிர் பலியாவதற்கு மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது அந்த தீ விபத்தானது மிக குறுகிய நேரத்தில் மிக வேகமாக பரவியதே காரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவம் இடம்பெற்ற அந்த மதுபான விடுதி அல்லது அந்த ரிசோர்ட் இனி எந்த காலத்திலும் ஒரு விடுதியாக திறக்கப்பட மாட்டாது என்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த தகவலை அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பிராந்திய அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். சரி, அந்த இடத்திலே விடுதி மீண்டும் திறக்கப்படாது என்றால் என்ன நடக்கும்? அதற்கு பதிலாகத்தான் அந்த இடத்தில் நான் சொன்னது போல ஒரு நினைவிடமாக அல்லது இளைஞர்கள் யுவதிகள் சமூக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு இடமாக மாற்றப்போவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு இறந்தவர்களினுடைய நினைவாக அந்த இடத்தில் ஒரு நினைவு சின்னத்தையும் நிறுவப் போவதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள்.
உயிரிழந்தவர்கள் மட்டுமின்றி அந்த பகுதியில் விபத்து ஏற்பட்ட போது மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள், அங்கு விபத்தின் போது மும்முரமாக நின்று சேவையாற்றிய வைத்தியர்கள், தாதியர்கள், சமூக ஆர்வலர்கள் என்று எல்லோருமே அந்த இடத்தில் போற்றப்படக்கூடியவர்களாகவும் மரியாதை அளிக்கக்கூடியவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். மேலும் இது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் அந்த இடத்திலே ஒரு நினைவு நிகழ்ச்சியினையும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு உயிரிழந்தவர்களின் நினைவுகளை உயிர்ப்புடன் பாதுகாப்பதோடு மாத்திரமல்லாமல் எதிர்காலத்தில் இது போன்ற சோகங்கள் மீண்டும் நடைபெறாத வகையில் பாதுகாப்பு அதே போன்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் கடந்த கால வரலாறுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு கேளிக்கை நிகழ்வு இவ்வளவு பெரிய உயிர்களை காவு கொள்ளுகின்ற ஒரு கோரச் சம்பவமாக மாறியிருப்பது இதுதான் முதல் தடவை என்று சொல்லுகிறார்கள். என்னதான் நாங்கள் இந்த விபத்து தொடர்பாக செய்திகளாக புது புது விடயங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த விபத்தில் தங்களுடைய குழந்தைகளையும் தங்களுடைய உறவுகளையும் உடன்பிறப்புகளையும் பலி கொடுத்தவர்களுடைய வேதனை என்பது வரலாற்றிலும் அவர்கள் வாழும் வரை அழிக்க முடியாத ஒரு மாறாத வடுவாகவே மாறியிருக்கும். சரி உறவுகளை, இந்த பகுதியிலே நினைவிடம் நடத்துவது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சரியா தவறா என்ற கருத்துக்களை கமெண்டிலே மறக்காமல் பதிவிடுங்கள். சுவிட்சர்லாந்தில் இடம்பெறுகின்ற A to Z விடயங்களை செய்திகளாகவும் தகவல்களாகவும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்க உங்களுடைய ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவல் நல்லதொரு செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது. ஆனா அந்த இழப்பு செய்தியை பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேண்டுமா? இனிமே அப்படி தேவையில்லை. உங்கள் கண்ணீர் துடைக்க kannir.com நாடுங்கள். உங்கள் உறவுகளின் அறிவித்தல்களை மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள். அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை. kannir.com உங்கள் கவலைகளின் இணைய பங்காளி.